நில்லு நந்தினி. என்ன ஜென்ம நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? போடா நில்லு. எனக்கு போர் அடிக்குது இத சொல்லி 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 சொல்லி. ஏன் மனசுல உன்னை தவிர வேற யாருமே இல்ல நந்தினி. இத பார், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமா நீ ஏதாவது பண்ண, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வேண்டாம், நந்தினியாவும் இருக்க வேண்டாம், மனுஷியாவும் இருக்க வேண்டாம். நீ மிஸ்ஸஸ் சுரேஷா இரு. புரியல? என் பொண்டாட்டியா நந்தினி சுரேஷா இரு. டேய், இதுக்கப்புறமா நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத. இதுக்கு மேலேயே நீ டார்ச்சர் பண்ண, அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியது இருக்கும். நந்தினி, நீ ஒரே ஒரு முடிவு தான் எடுத்தாகணும். அது நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு. நந்தினி, இந்த உலகத்திலேயே எனக்கு நீ மட்டும்தான் நந்தினி முக்கியம் அப்படின்னு நினைச்சுதான் நான் என் உயிரையே வச்சிட்டு இருக்கேன். நந்தினி, உன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன். நீதான் என் உலகம், நீ மட்டும்தான் என் உலகம். அதை நீ புரிஞ்சுக்கோ நந்தினி, பிளீஸ். கோவப்படாத நந்தினி, தயவு செஞ்சு என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். இங்க பாரு, நான் சொல்றது எதுவுமே பொய் இல்ல, எல்லாம் உண்மை. ஆமா, இங்க பாரு, இதெல்லாம் உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தினால வருது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நந்தினி. நந்தினிக்கு தான் நம்மள பிடிக்கலையே, நாம ஏன் அவளை டார்ச்சர் பண்றோம் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் நந்தினி. யோசிச்சு பார்த்தா என் மனசு சொல்லுது, ஐயோ நந்தினி உன் கூட இருக்க வேண்டியவடா, உன் கூட மட்டும்தான் இருக்கணும், அவளை ஏன் நீ ஒதுக்குற அப்படின்னு என்னைய திட்டுது நந்தினி. கரெக்ட். நீ ஏன் நந்தினி என் கூட மட்டும்தான் இருக்கணும். அந்த விஸ்வா கூட எல்லாம் இருக்காத, அவன் நல்லா பார்த்துக்க மாட்டான். அவன் வேஸ்ட் நந்தினி. ஏன் அளவுக்கு அவன் உன்னை எப்படி நந்தினி வச்சு காப்பாத்துவான்? நானா உன்னை உள்ளங்கையில வச்சு அப்படியே தாங்குவேன். ஆமா, வேண்டாம், வேணாம், எதுவுமே வேணாம். விஸ்வா வேணாம், இனிமே எதுவுமே வேணாம், இந்த ஊரும் வேணாம், எதுவுமே வேணாம் நந்தினி. நாம 2 பேர் மட்டும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம். வா வா நந்தினி, வா என் கூட வந்துரு. ஏன் புருஷனை விட்டுட்டு நான் ஓப்பட வரணுமா? பைத்தியக்காரா, ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி பேசுற? இத பாருடா, நீ உன் மனசுல அசிங்கத்தை நினைச்சு என்கிட்ட பழகி இருந்தாலும் நான் உன்னை என் ஃப்ரெண்டா நினைச்சுதான் பழகினேன். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நீ என்ன டார்ச்சர் பண்ணா கூட நாளைக்கு நீ திருந்துருவேன்னு யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டு இருக்க. இதுக்கு மேலே மறைச்சு பிரயோஜனம் இல்ல. நான் இப்பவே உன்னோட கேவலமான புத்திய விஸ்வா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நந்தினி பாரு நந்தினி, இங்க பாரு, அவசரப்படாத, என் மனசை புரிஞ்சுக்கோ நந்தினி, ப்ளீஸ் என் மனசை புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்கிட்ட பேசல, செருப்பு பிஞ்சிடும். கல்பனா, இந்த பாலை குடி. ஐயோ அம்மா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டிமா குடிக்கிறது? இப்படி குடிச்சா தாண்டி கொஞ்சமாச்சும் உடம்பு தேரும். சொல்றது பேசுற குடி. இப்படி சொல்லி 4-5 வாட்டி குடுத்துட்டேன். சரி அங்க வை, அப்புறம் ஆற வச்சு குடிக்கிறேன். கண்டிப்பா குடிக்கணும். குடிக்கிறேன். சுரேஷ் போன் பண்றா, சக்சஸ் நினைக்கிறேன். சொல்லு சுரேஷ், நந்தினி வந்தாளா? போயிட்டாளா? ஒர்க் அவுட் ஆச்சா? நீ சொன்ன மாதிரிதான். அவ தங்கச்சியை வச்சு அவளை வர வச்சேன். அப்புறம் தங்கச்சியை அனுப்பிட்டு பேசி பார்த்தேன். ஆனா ஒர்க் அவுட் ஆகல. அப்ப ஒர்க் அவுட் ஆகலையா? ஆமா, அவ என்ன அடிக்கலையே தவிர அதுக்கு ஈக்குவலா கேவலமா பேசிட்டு போயிட்டா.
இத சொல்லதான் கால் பண்ணியா? இப்ப மேட்டர் அது இல்ல. அவ எல்லா விஷயத்தையும் விஸ்வா கிட்ட சொல்ல போறேங்கிறா. மாமா கிட்டயா? என்ன சொல்ற? அப்படிதான் அவ சொல்லிட்டு போனா. நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது அவளுக்கு தெரியுமா? ஒருவேளை விஸ்வா என்ன விசாரிச்சா நான் சொல்ல வேண்டியிருக்கும். மாமா இதை விசாரிக்க மாட்டாரு. ஆனா அவ சொல்லிடுவாளே. அவளை சொல்ல விட மாட்டேன். எப்படி தடுப்ப? எப்படியோ தடுக்கிற. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கல்பனா, நீ மிஸ் பண்ண அப்புறம் நான் நந்தினியை மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எல்லார் பிளானும் வீணா போயிடும். நான் என்னோட பார்ட்ட கரெக்டா செஞ்சிருவேன். டோன்ட் வரி. என்னடி ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாமே ப்ராப்ளம் தாமா. என்னடி சொல்ற? புரிய முடியுமா சொல்லுடி. அந்த நந்தினி சுரேஷ பத்தி மாமா கிட்ட சொல்றேன்னு வந்துட்டு இருக்காளாம். ஐயோ ஐயோ, இது பாரு, நீ அதை கண்டுக்காத. அவனாச்சு சுரேஷ் ஆச்சு. இத பாருடி, அந்த பிரச்சனை நாம மாட்டிக்க வேணாண்டி. சுரேஷ் பிரேம்குள்ள வந்தா பின்னாடி நாமளும் இருப்போம். மறந்துட்டியா? ஐயோ ஆமாண்டி. ஏண்டி, அவன் தானடி இவளை லவ் பண்ண. நமக்கு என்னடி இதுல பங்கு இருக்கு? அவ லவ் பண்ணல, பங்கும் இல்லதான். ஆனா அவளை லவ் டார்ச்சர் பண்ண வச்சோம்ல, அதுல பங்கு இருக்குல்ல. அப்படி காட்டி கொடுத்துட்டா என்னடி சொல்ற? இப்ப என்னடி பண்றது? நந்தினி சுரேஷ பத்தி மாமா கிட்ட சொல்லக்கூடாது. இந்நேரம் அவ சொல்லியிருந்தானா? அவ அப்படி அவசரப்பட மாட்டாமா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுல அவ தெளிவா இருப்பா. சமயம் பார்த்துதான் சொல்லுவா. பப்ளிக்கா போட்டு உடைக்க மாட்டா. வராடி, வா வா வா, மெதுவா மெதுவா பண்றான்னு போய் பார்க்கலாம். இதை எப்படி அவர்கிட்ட சொல்றது? சொன்னா அவர் எப்படி ஏத்துக்குவாரு? சொல்லலன்னா அவனோட டார்ச்சர் நிக்காதே. இப்ப நான் என்ன பண்றது? என்னடி அவ ஏதோ யோசிக்கிறா? நான் சொல்லல அவ பட்டுன்னு போட்டு உடைச்சிட மாட்டான்னு. அப்போ அவ சொல்ல மாட்டாங்கறியா? சொல்லுவாமா, அதுல சந்தேகமே இல்ல. ஏய், அவ யாருக்கோ ஃபோன் பண்ற மாதிரி தெரியுதுடி. வேற யாருக்கு? மாமாவுக்கு தான். ஏய், இவ சொல்ல மாட்டான்னு நினைச்சோம். இப்ப இவ சொல்லிட போறாளே, என்ன பண்றது? மா, தொணன்னு பேசிட்டு இருக்காத. முதல்ல அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். ஹலோ ஹலோ, நான் நந்தினி பேசுறேங்க. தெரியும், சொல்லு, என்ன விஷயம்? அது அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? ஏய், என்ன டென்ஷனா பேசுற? என்ன விஷயம்? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். சொல்லு நந்தினி, என்ன விஷயம்? இல்லங்க, அந்த விஷயத்தை நேர்ல தான் சொல்லணும். சரி, எதை பத்தினாவது சொல்லு. எல்லாம் சுரேஷ பத்தி தான். சுரேஷ பத்தியா? என்ன சுரேஷ பத்தி? அவனை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அத நேர்ல தான் சொல்ல முடியும். நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சரி, எனக்கு என்னன்னு புரியல. ஓகே, நீ எதுவா இருந்தாலும் டென்ஷன் ஆகாத. ஓகே, பதட்டப்படாம இரு, நான் வரேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வரேன். ஐயோ, சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க. சரி.
அவ போன்ல முழுசா சொல்லல. ஒருவேளை நேர்ல வர சொல்லிருக்காளே, வந்ததும் சொல்லிடுவாளே. அவ சொல்லக்கூடாதுமா. ஆனா அது எப்படி பண்றதுன்னு தான் தெரியல. ஆமாண்டி, நமக்கு இருக்கிற துருப்பு சீட்டு அந்த சுரேஷ் தான். இவ சொல்லி அத விஸ்வா கேட்டு அவன் ஆஃப் ஆயிட்டான்னா நந்தினி ரூட்டு கிளியர் ஆயிடும், நம்ம ரூட்டுல பிளாக் ஆயிடும். விஸ்வா வந்து எவ்வளவு விஸ்வா கிட்ட சேர விடாம பண்ணணும். மா, அதுக்கு முதல்ல இவள சொல்ல விடாம தடுக்கணும். அத விட்டுட்டு நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. என்னமோ எனக்கு தெரியாத விஷயத்த சொல்ற மாதிரி. ஏய், எனக்கு நானே சொல்லி பாத்துக்கிறேன்டி, அப்பதாண்டி எனக்கு ஐடியா கிடைக்கும். உனக்கு ஐடியா கிடைக்கிறதுக்குள்ள அவ மாமா கிட்ட சொல்லியே முடிச்சிருவா. உன் மாமா வரத்துக்குள்ள நான் ஐடியாவோட வரேன்டி. நான் அவளை சொல்ல விட மாட்டேன். நீ தைரியமா இரு. என்னமோ ஐடியாவை கிச்சன்ல வச்சிருக்கிற மாதிரியே போற. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்படி தடுப்பேன், ஒண்ணுமே புரியலையே. ஹலோ சார், நான் சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க சுந்தர். நான் பணம் கேட்டதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? ஐயா என்ன சுந்தர், நல்ல விஷயத்துக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அது வந்து ஏற்கனவே நான் உங்ககிட்ட நிறைய பணம் வாங்கிட்டேன், அதான் கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு. சும்மா இருக்கு சுந்தர், நல்ல டெவலப் ஆகிற ஏரியான்னு சொல்றீங்க, ஏதோ சின்ன பண பிரச்சனைக்காக மிஸ் ஆகக்கூடாது. இதை தாண்டா உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். ஓகே சுந்தர், நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப நன்றி விஸ்வா. ஓகே, பை. ஏண்டி மாலதி, நகையை வித்து பொண்ணுங்க பேர்ல பேங்க்ல போட்டுட்டா நான் இடத்த வாங்காம விட்டுடுவேனா? எனக்குன்னு ஒரு இழிச்சு வாங்கி இருக்காண்டி, அவன் எனக்கு உதவி பண்ணுவான். நந்தினி, நந்தினி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல சித்தி. இல்லையே, யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாசல பாத்துக்கிட்டு நடு வீட்டுல குறுக்கு நடுக்குமா நடந்துகிட்டு இருக்க. ஒண்ணு இல்ல சித்தி, அவர் சீக்கிரமா வரேன்னு சொன்னாரு, அதான் காணுமேனு பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? இத பாரு, இதுல ஏன் மாத்திரையும் கல்பனா மாத்திரையும் எல்லாம் ஒன்னா கலந்து போச்சு. இதுல இருந்து கல்பனா மாத்திரை மாத்திரம் பிரிச்சு எடுத்துக்கூட. அவளை கேட்டாக்கா போமா நான் படிக்கணும் நீயே எடுத்துக்கோன்ற. எனக்கு எங்கன்னு தெரியுது. என்னடி, புருஷன் வந்ததும் போட்டு கொடுத்து சுரேஷ் விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு பாக்குறியா? இப்ப பாரு, நான் உன் நினைப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஐயோ, இந்த உலகம் வர வர எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியலையே. என்ன சித்தி? கள்ளக்காதலனை கொடூரமாக வெட்டி கொன்ற கணவன் கைது. அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கானா, அவன் கள்ளக்காதலன் இல்ல, தன்னை ஒருதலையா காதலிச்சவன்னு சொல்லிருக்கா. தனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்லிருக்கா. ஏன் நந்தினி, இது எங்க நம்புற மாதிரி இருக்கா? ஏன் சித்தி, இத நம்புறதுக்கு என்ன? நீ நம்பலாம், நான் நம்பலாம், இத ஊர் உலகம் நம்புமா என்ன? கள்ளக்காதல் தலைப்புல போட்டா அப்படித்தானே நம்புவாங்க. பேப்பர்காரங்க ஒண்ணு சும்மா போட மாட்டாங்கம்மா, எல்லாத்தையும் விசாரிச்சுதான் போடுவாங்க. நீங்க தானே சொன்னீங்க ஊர் உலகம் தப்பா பேசுன்னு, அதான் அப்படி போட்டிருக்காங்க. கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போனா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிட போகுது.
உண்மை தெரிஞ்சா குற்றவாளி இல்லைன்னு இவள சொல்லிடுவாங்க. ஆனா கொன்னவனை எப்படி வெளியில விடுவாங்க? இல்ல செத்தவனை தான் பழக்க வைக்க முடியுமா? கொன்னவன் புருஷன், செத்தவன் காதல. இப்ப இவளுக்கு ரெண்டும் போச்சு பாத்தியா? இப்ப அந்த பொண்ணு புருஷனை இழந்து விதவையா நிக்க போறா. அந்த பொண்ணு மட்டும் இந்த விஷயத்த அவ புருஷன்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? தப்பல்ல இந்த பொண்ணு மேலதாமா. அந்த பையன் ஒருதலையா காதலிச்சு இவளை டார்ச்சர் பண்ணத இவ தன் புருஷன்கிட்ட சொன்னதுனால தானே புருஷங்காரன் அருவாள் எடுத்து அவனை வெட்டிவிட்டான். பாத்தியா, இவளை காதலிச்ச பாவத்துக்கு அவனும் செத்து போயிட்டான். புருஷங்காரன் இப்ப தூக்குல தொங்க போறான். தொல்லை பண்றவன புருஷன்கிட்ட எப்படி சொல்லாம இருக்க முடியும்? என்ன நந்தினி இப்படி பேசுற? அவங்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இப்படி ஆயிருந்திருக்குமா? இதுல அந்த புருஷன் இருக்கானே, அவளோட புருஷன் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கானா. இதை எங்க போய் சொல்றது? இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாம் இந்த பாழா போன ஒருதலை காதலாலதான் இத்தனை பிரச்சனையுமே வருது. சச்சா, வர வர இந்த மாதிரி நியூஸே படிக்க கூடாதுமா. முக்காவாசி இந்த மாதிரி நியூஸ் தான் வருது. நாளைக்கு என்ன வரப்போதோ. குடு, நான் இந்த மாத்திரையெல்லாம் அவள்கிட்ட போய் கொடுக்குறேன். குடு. நந்தினி, நந்தினி, என்னாச்சு? என்ன விஷயம்? என்னங்க? எந்த விஷயம்? எந்த விஷயமா? நீ தானே ஏதோ சுரேஷ் பத்தி பேசணும், உடனே கிளம்பிவான்னு போன் பண்ண. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தா என்ன விஷயம் கேக்குறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணும் இல்லையா? இல்ல ஏதோ இருக்கு. உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுதே. என்ன விஷயம் சொல்லு. நீங்க சுரேஷ பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுரேஷ பத்தி என்ன நினைக்கிறேன்? இத கேக்குறதுக்கு அங்கேருந்து வர சொன்னா? இல்ல எனக்கு புரியல. என்ன நினைக்கணும் சுரேஷ பத்தி? இஸ் a nice guy. நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சா ரொம்ப நல்லவ. ஏன் இல்ல, என்ன ப்ராப்ளம்? மறுபடியும் ஏதாவது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணனா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் சொல்லு நந்தினி, என்ன பிரச்சனை? இல்ல, அவன் நமக்கு நல்லது பண்ணியிருக்கான். நாம அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அது மட்டும் இல்லாம அவன் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான், நல்லது பண்ணணுமா? அத சொல்றதுக்கு அவசரமா கிளம்பி வர சொன்ன? இதை நீ போன்லயே சொல்லியிருந்தா நான் உனக்கு போன் பண்ணி பேசிருப்பேன். எவ்வளவு முக்கியமான ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தேன். எனக்கு புரியல நந்தினி. ஓகே, எனிவே நான் சுரேஷை பார்த்து பேசுறேன். அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாப்போம். சரியா? இல்ல, வேண்டாம் வேண்டாங்க. அவ ஏதாவது வளரிடுவான். என்ன வளருவான்? ஓ, அவன் லவ் பண்ண பொண்ணையை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவானா? அதானே? இல்லங்க, அது தப்பு, ரொம்ப தப்பு. அது அது ஒன் சைடு லவ்ங்க. சரி, நான் அவன்கிட்ட பேசுறேன். ஃபர்ஸ்ட் பக்குவமா பேசி என்ன பிரச்சனைங்கிறத பாப்போம் நம்ம முதல்ல. வேணாங்க, நீங்க அவன்கிட்ட எதுவும் பேச வேணாம். பேசாம அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலனா என்ன, நீங்க அதுல தலையிட வேணாம், விட்டுருங்க. ஏய், என்ன பேசுற? திடீர்னு டென்ஷன் ஆகுற, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகி கத்துற? இல்லங்க, இது வேணாம். இது நமக்கு சரிப்பட்டு வராது. எது சரிப்பட்டு வராது? இல்லங்க, அவன் நம்ம சொல்ற பேச்சு எதையுமே கேட்க மாட்டான்.
அவனுக்கு என்ன இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவன் எக்கேடோ கேட்டு போனா நமக்கு என்ன? அது சரி. இல்ல எனக்கு புரியல. உடனடியா கிளம்பி வான்னு சொல்ற, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வரேன். இங்க வந்தா அவனுக்கு நல்லது பண்ணணுங்கிற, திடீர்னு எதுவுமே சரிப்பட்டு வராது, அவனுக்கு கல்யாணம் ஒரு குறைச்சல எக்கேடோ கேட்டு போட்டோங்கிற. வாட் இஸ் ராங் வித் யூ? ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்க? அவன் அப்படி நடந்துக்கிட்டான்.